செடிக்கு தண்ணி ஊத்துனா வளருதா வளரலையா? அப்ப நமக்கு ஆண்டவர் தண்ணியை ஊத்தல, கிருபையை ஊத்துறாரு. சும்மா இருந்தாலும் அவர் உங்களுக்கு அருளிய கிருபை அது விருதாவா இருக்காது. நீங்க சும்மா இருந்தாலும் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அது சும்மா இருக்காது. உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்துல பயன்படுத்த நினைச்சிட்டாருன்னா, உங்க அப்பா தடுத்தாலும் சரிதான், உங்க அண்ணன் தடுத்தாலும் சரிதான், நீங்களே தடுத்தாலும் சரிதான், முடியாது. உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பையும் விரும்புங்கள், மேய்ச்சலையும் நாடுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களாகவும் இருக்கணும், மேய்ச்சலை அனுபவிக்கிறவங்களாகவும். யோசபாத்து கர்த்தரோட இருந்தார்னு எழுதல, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். எனக்கு தெரியாது நீங்க கர்த்தரோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா எப்படி தாவீதோடு கர்த்தர் இருந்தாரோ, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தாரோ, யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரோ, உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். ஐஸ்வர்யம் மேய்ச்சல் எங்க இருந்து வருதுன்னா, உங்களுக்கு உறவுகள்ல இருந்து என்ன செய்து வருகிறது. ஆராதனைக்கு எனக்கு தெரிஞ்சு தாவீதுக்கு எடுத்து யோசபாத்தை என்ன பண்ணலாம், ஆராதிக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சத நீங்க ஆராதிக்கவே முடியும். ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த பிரியம் ஆராதனையா வெளிப்படும். அந்த ஆராதனை உங்களை பிடிக்கிற மாதிரி நிறைய உறவுகளை உருவாக்கி கொடுக்கும். எங்க இருக்கு? ஆண்டவர் ஆராதிக்கிறதுல இருக்கு. பணம் எங்க இருக்குது? மேய்ச்சல் எங்க இருக்குது? உறவுகளில் இருக்கிறது. யோசபாத் நல்ல ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கிறாரு. அந்த உறவு கொடுக்கிற உறவுகளை கொடுத்தது. எல்லாம் ஆராதிச்சே இருங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நான் இப்படி வாழ்ந்தேங்கிற அடிசோடு கூட தெரியாத அளவுக்கு உங்க நிலைமையை முற்றிலும் அது மாற்றிவிடும். எந்த பிரச்சனையான நேரமா இருந்தாலும் நீங்க ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படணும். நீங்க சாதிப்பீங்க. பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா கூடி வாங்க. வீட்டுல யார் யார் இருக்கிறீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, சின்ன பிள்ளைங்களை தூக்கி போட்டு அவன் தூங்கினாலும் உங்க ஜெபத்துல தூங்கட்டும். ஆவிக்குரிய பிராக்டிஸ்ல வைராக்கியமா இருங்க. பூரிகையை உயர்த்த உயர்த்த எதிரிகளின் ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகுது. அவர்களை அவர்களுக்குள் சங்காரம் பண்ணும்படி காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் பண்ணுகிறார். ஏற்கனவே அங்க ஐஸ்வர்யம் கொஞ்சம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அவங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் எடுத்துட்டு போகணும்னு வந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் அங்க கிரியை செய்த போது, ஆண்டவர் யுத்தம் செய்த போது அவங்களுடைய ஆடைகளையும் அவளுடைய ஆபரணங்களையும் கொடுத்து சென்றார்கள். தேவன் நம்மை வெறும் ரட்சிப்புக்குள்ள மட்டும் நடத்துகிற தேவன் அல்ல, அவர் ரட்சிப்பையும் மேய்ச்சலையும் கொடுக்கிற தேவன். ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஐஸ்வர்யத்தை எதுக்குறாங்க. ஐஸ்வர்யம் அது ஏற்கனவே எங்கள்கிட்ட என்ன செய்து அது தெளிச்சு விட்ட மாதிரிதான். பேசி வர்ற ஐஸ்வர்யம் மூழ்கி எடுக்கிற மாதிரியான ஐஸ்வர்யம். எப்படி எலியாவுக்கானதை காகம் கொண்டு வந்ததோ, உங்களுக்கானதை உங்களுடைய பகைவர்களே அணிந்து கொண்டு வருவார்கள், உடுத்தி கொண்டு வருவார்கள். நீங்க அவங்களை தொடுவீர்கள். யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல, கொள்ளையிடுவதற்காக தொடுவீர்கள். யுத்தம் கர்த்தருடையது, கொள்ளை உங்களுடையது. Praise God. ஓகே, நம்ம ஏற்கனவே தியானித்த பேசின வார்த்தைகள்ல இருந்து சில காரியங்களை நான் வேகமாய் பேசி முடிக்கிறேன். அதனால் ஆர்வத்தோடு கூட தாகத்தோடு கூட கேளுங்க. யோவான் 10:9 பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஸோ நாம் ரெண்டு காரியத்தையும் முக்கியப்படுத்துகிறோம். எதெல்லாம்? ரட்சிப்பையும் மேய்ச்சலையும். பிடிக்குதா? தேவ அன்பு பிடிக்கா? தேவ கிருபை பிடிக்குதா? அவர் கொடுக்கிற ஜீவன் பிடிக்குதா? அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் பிடிக்குதா? கூட இருங்க, கனெக்ஷன்ல இருங்க, கலக்குவோம். ஏன் தெரியுங்களா? ஏங்க, ஒரு செடிக்கு
தண்ணி ஊத்துனா வளருதா வளரலையா? அப்ப நமக்கு ஆண்டவர் தண்ணியை ஊத்தல, கிருபையை ஊத்துறாரு. அப்ப அந்த கிருபை நம்மளை உயர்த்துமா உயர்த்தாதா? நிச்சயமா உயர்த்துங்க. நீங்க சும்மா இருந்தாலும் அவர் உங்களுக்கு அருளிய கிருபை அது விருதாவா இருக்காது. நீங்க சும்மா இருந்தாலும் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அது சும்மா இருக்காது. யோசேப்புக்கு ஏண்டா சிற குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டோம் தெரியாது. ஏன்னா அவர் அண்ணன்மார்ட்ட கெஞ்சுறாருல. அவருக்கு இந்த ரூட்லாம் தெரிஞ்சிருதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி போடுங்கடா, இதோட பெரிய குழி இல்லையான்னு கேட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் நல்லா பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு குழிக்குள்ள தூக்கி போட்டதுக்கு சந்தோஷப்படலை. ஏன்னா ஆண்டவர் ஒன்றும் அப்படியே அடுத்து என்னென்ன நடக்கும்னு எல்லாத்தையும் அப்படி பிக்சரெல்லாம் என்ன பண்ணலை, எதையுமே ஆண்டவர் என்ன பண்ணலை. பிரைஸ் காட். அப்போ குழிக்குள்ள தூக்கி போட்ட உடனே அண்ணன்மார்ட்ட என்ன பண்றாரு? பிரைஸ் காட். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மற்ற சவரெல்லாம் என்ன பண்றாங்க? கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பாருங்க, நான் டக்குன்னு சொல்றேன். இப்போ அண்ணன் தான் நல்லா வெயிட் அண்ட் ஹைட்டா இருக்கீங்க. இப்போ இவர் தான் ஜெயபால் அண்ணன் தான் இப்போ யோசேப்பை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. உடனே ஆண்டவர் வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? எப்பா ஏன் திட்டத்துக்காக இருக்கிறான், அப்படிலாம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கொலைலாம் என்ன செய்ய முடியாது. அடுத்து ரூபன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்க கையிலேருந்து என்ன பண்ணிடணும், காப்பாற்றி எங்கே அனுப்பிடணும், அப்பாட்ட என்ன பண்ணிடணும். உடனே ஆண்டவர் வராரு இங்கே வந்து, இல்லை இவன் இனிமேல் யாக்கோவிட்ட இருக்க வேண்டியவன் இல்லை, இவன் எகிப்துக்கு போக வேண்டிய பால் மாதிரி. இந்த பாலுக்கு ஒன்றுமே எங்கே போகிறோம். அதாவது அப்பாவும் சும்மா டெய்லி வாடா கொஞ்சம் சொல்லி நல்லா உனக்கு இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா போடு, சே சூப்பராக இருக்கடா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் சொல்கிறாரு போய் அண்ணன்மாரை என்ன செய். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வராரு. என்ன பிள்ளைய கூடவே வச்சுக்கிட்டு இருக்க, அவனை என் திட்டத்தில் என்ன செய்யணும், அனுப்பணும். அவனை இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் எங்கெல்லாம் போய் நமக்காக உங்களுக்காக யாக்கோவிட்ட போய் வேலை பார்க்குறாரு. உங்களுக்காக யூதாவை தடுக்கிறார். உங்களுக்காக ரூபன் போடுற திட்டத்தை நீ அவனை காப்பாத்து. ஓகே, காப்பாற்றும் போது ரூபனை காப்பாத்து போ, அவனுக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்கான் போ அப்படின்னு இங்க என்ன பண்றாரு. உடனே இவரே மறுபடியும் அப்பாட்ட கொண்டு போனோடனே இல்லை நீ உன்னை ரொம்ப ஓவரா என்ன பண்ணாத, உன்னை காப்பாத்தான் சொன்னேன், அப்பாட்ட கொண்டு போய் விடுறதுக்கு உடனே அதை போய் தடுக்கிறாரு. அடுத்து யோசேப்புக்கே தெரியல என்ன நடக்குன்னு. அவர் சொல்றாரு அண்ணன்மாரை பார்த்து, அண்ணே உங்க தம்பினே, அண்ணே விட்டுருங்கண்ணே, அப்பா என்ன ரொம்ப நேசிப்பாங்கண்ணே, நான் இல்லைன்னா அப்பாவால் இருக்க முடியாதுண்ணே, எனக்காக இல்லைனாலும் அப்பாவுக்காகவாவது என்ன பண்ணிருங்க விட்டுருங்கண்ணேன்னு சொல்லி கெஞ்சி நானா. பிரைஸ் காட். ஆண்டவர் யோசேப்பு உனக்கு தெரியாதா, சும்மா இருடா, இவ்வளவும் தடுத்து அவனை எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்துல பயன்படுத்த நினைச்சிட்டாருன்னா, உங்க அப்பா தடுத்தாலும் சரிதான், உங்க அண்ணன் தடுத்தாலும் சரிதான், நீங்களே தடுத்தாலும் சரிதான், முடியாது. உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு. பிரைஸ் காட். அப்போ யோசேப்பை கொண்டு போய் ஆண்டவர் அழகா என்ன பண்றாரு. ஒன்னு சொல்ல விரும்புறேன், சிலது நமக்கு தெரியும், நிறைய அது நமக்கு புரியாது. பேசாம ஆண்டவர் தான் என் மேல ஆளுகை பண்றாருங்கிற நிச்சயத்தோட ஏவன் என்ன செஞ்சாலும் தலையை கொடுங்க, என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்கடா, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். பிரைஸ் காட். ஸோ இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க குறிச்சாம்பட்டி போனாலும் தேவ சித்தம் தான், குருப்பங்குளம் போனாலும் தேவ சித்தம் தான், தேவரகுளம் போயிட்டு வந்தாலும் தேவையானது தான். ஆனா போற இடத்துல கொஞ்சம் மதிமயங்கிட்டோம்னா ஏதாவது ஏடா கூடமா என்ன செய்யும், சிம்சோனுக்கு நடந்த மாதிரி என்ன பண்ணிடும், இச்சைங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த உலகத்துக்கு கேடு உண்டானதே எதுல தான். ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா? கண்களுக்கு காவல் வைங்க, சிந்தைக்கு காவல் வைங்க, இருதயத்துக்கு காவல் வைங்க. அதுல இருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும். ஆண்டவர் உங்களை என்னையும் குறிச்சு பெரிய பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்க மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டீங்க, அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லல்ல, அப்ப இப்ப இருக்க மாதிரி அப்ப இருக்க மாட்டோம்ல, வேற லெவல்ல என்ன பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் ரட்சிப்பையும் மேய்ச்சலையும் நான் வலியுறுத்துகிறேன்.
சிலர் சொல்லுவாங்க ரட்சிப்பு இருந்தா போதுமாங்க. ஆனா ஏசாப்பாட்ட போய் கேட்டா இல்ல மேய்ச்சலும் வேணுங்கிறாரு. 1 கொரிந்தியர் 14 கொண்டு வந்து அன்பையும் நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப நான் ஆண்டுகிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவரே ஒரு குரூப் மேய்ச்சலுங்க, ஒரு குரூப் ரட்சிப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பையும் விரும்புங்கள், மேய்ச்சலையும் நாடுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களாகவும் இருக்கணும், மேய்ச்சலை அனுபவிக்கிறவங்களாகவும். நம்ம வாட்டுக்கு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னே வெறும் அந்நிய பாஷையை மட்டும் பேசிட்டே இருந்தா போதாது, ஐஸ்வர்ய பாஷையும் பேசணும். Praise God. எம்டியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படும். யோசபாத்துடைய விஷயத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்தினார். யோசபாத்துடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ரட்சிப்பை குறித்தும் மேய்ச்சலை குறித்து நம்ம பேசலாம். எல்லாரும் எடுங்க 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கட்டும். ராஜ்யத்துக்கும் நமக்கும் ஆண்டவர் பேசுவாராக. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். அதில் யோசபாத்தை குறித்து அழகாக எழுதியிருக்கு. யோசபாத் ஒரு நல்ல கேரக்டர், தாவீதை போல. அதில் எழுதியிருக்கு பாருங்களேன். 4வது வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி ஆகையால் கர்த்தர் அவன் கையில் திடப்படுத்தினார். அதுக்கப்புறம் மேல வாசியம் 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆளை என்ன பண்ணிட்டாரு? தாவீதை என்ன பண்ணிட்டாரு? ஃபாலோ பண்ணிட்டார். தேவன் இருதயத்தில் இருக்கிற தாவீதை ஃபாலோ பண்றாரு. அவருடைய வழிகள் என்ன பண்றாராம்? நடக்கிறாராம். இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை, யோசபாத்து கர்த்தரோட இருந்தாருன்னு எழுதல, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். எனக்கு தெரியாது நீங்க கர்த்தரோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா எப்படி தாவீதோடு கர்த்தர் இருந்தாரோ, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தாரோ, யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரோ, உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருந்தார் அப்படின்னா யோசபாத் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில என்ன, அந்த வடிவத்துக்கும் இந்த வடிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா வாசனை ஒண்ணு போலதான் இருக்கும். பிரைஸ் காட். அப்ப கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். நான் இதுல ஒரு வசனத்தை ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 5வது வசனம் பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். வாசிங்க. யூதா கோத்திரத்தார் நல்ல கவனிங்க. யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். போதும். காணிக்கை யாருக்குங்க கொடுக்கணும்? ஆக்சுவலா தேவனுக்கு காணிக்கை, அப்படிதானே? அதுக்கப்புறம் பார்த்தா ஆசாரியனுக்குன்னு வரும். இதை நான் மனுஷனாவே பார்க்கிறேன். மனுஷனுக்கு யாராவது காணிக்கை கொடுப்பாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காணிக்கை யாருக்கு கொடுத்தாங்களாம்? அதுவும் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் ராஜாவுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்களாம்? ஹல்லேலூயா. அதனால என்ன நடக்கு? அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஓகே, சரி. இப்ப இவர் ஒரு ராஜா, இவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு இப்படி ஏதாவது வருமா? வாய்ப்பு இருக்கா? வரும். சும்மா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி சொல்லுங்க, வரும். அதுக்கும் கொஞ்சம் வாசிங்க. யோபு எடுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் வேகமா. அதுல 11 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எப்படி? யோபு ஊழியக்காரர் கிடையாதுல்ல, சாதாரண தேவ பிள்ளை. ஆனா அவருக்கு என்ன பண்றாங்களாம்? கொண்டு வந்து. அப்ப நான் முதல் பாயிண்ட சொல்ல விரும்புறேன். இப்ப யோசபாத் ரட்சிக்கப்பட்டவர் தானே? முதல் பாயிண்ட், உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகணும்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். உறவுகளில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா என்ன பண்ணுங்க? மெயின்டைன் பண்ணுங்க. எங்க பிரியம் இருக்குதோ அங்க ஐஸ்வர்யம் உண்டாகிறது.
அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு நான் அதை பேச போறேன். உன் கையில் எவ்வளோ வந்துச்சு? சத்தமா சொல்லு. 50. என் கையில் எவ்வளோ வந்துச்சு? 200. அடையாளம் தானே. இப்போ நான் வெறும் ஒரு 400 ரூபா காணிக்க போட வச்சிருக்கிறேன். ஆனால் என் கையில் இப்போ என்ன வருது? 250 ரூபா. இந்த 250 ரூபா இப்படி ஐஸ்வர்யம் தானா இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஒரு 2 லட்சத்துக்கும் இங்கே இருக்கிற 200க்கும் ஈக்குவல் தான். எப்படிங்க? உண்மைதானா இல்லையா? பிரைஸ் காட். ஸோ முதலாவது உங்களுக்கு மேய்ச்சல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளில் இருந்து மேய்ச்சல் கிடைக்கிறது. சில உறவுட்ட இருந்து ஆண்டவர் கட் பண்ணுவாரு, சில உறவுட்ட இருந்து உங்களுக்கு ஒட்ட வைப்பார். ஏன்னா எதனாலுமே ஆண்டவர் யார் மூலமாவா தானே கொடுக்குறாரு. பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு நான் சொல்றேன், ஐஸ்வர்யம் மேய்ச்சல் எங்க இருந்து வருதுன்னா உங்களுக்கு உறவுகள்ல இருந்து என்ன செய்து வருகிறது. ஸோ அந்த உறவுகளை என்ன பண்ணுங்க, நல்லா நீங்க மதிங்க. எல்லா உறவையும் மதிங்கன்னு நான் சொல்லலை. நம்ம சொல்ற சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்களா, அவங்கள உன்னை மிதிங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை மதிக்காதவங்களை நீங்க மதிக்கவும் வேண்டாம், மிதிக்கவும் வேண்டாம். அவங்கள லிஸ்ட்ல விட்டு என்ன பண்ணிருங்க. ஹல்லேலூயா. அதான் லிஸ்ட்ல வைக்கிறதுனா என்ன மாதிரி தெரியுமா? இப்படி பண்ணியிருக்கான், அவனை பாரு, அவன் நாசமா போயிடுவான், என்ன எதிர்த்துட்டான், வம்பா போயிடுவான், நீங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த லிஸ்ட்ல இப்படி வச்சிருந்தீங்கனாலே சில மேய்ச்சல் என்ன செய்யாது. உங்க லிஸ்ட்ல உங்களுக்கு பிரியமானவங்க மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்களை அதான் நீங்க யாரையும் பகைக்க வேண்டாம். உங்களை யாராவது பகைப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களை லிஸ்ட்ல என்ன பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வீடுகளில் உள்ளவன்ட்ட சொல்லுங்க, இவங்க என்ன பகைக்கிறாங்க, இவங்க என்ன ஒதுக்குறாங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்கிடல, அதனால அவங்கள என் லிஸ்ட்ல இருந்தே நான் என்ன பண்றேன். அவங்கள பத்தின பேச்சே என்ன செய்யக்கூடாது. அவனை நான் என்ன பண்றேன் பாருங்க, லிஸ்ட்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மேய்ச்சல் கட்டாகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு யாரை நினைச்சா சந்தோஷமா இருக்கோ அவங்கள லிஸ்ட்ல வைங்க. நான் பேசுறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும், முக்கியமான விஷயத்தை பேசிட்டு பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊழியக்காரரை பிடிக்குதோ, எந்த உறவை பிடிக்குதோ அவங்கள மட்டும் லிஸ்ட்ல வச்சுக்கிடுங்க. பிடிக்காதவங்களெல்லாம் லிஸ்ட்டை விட்டு தூக்கி விட்டுருங்க. நிச்சயம் மேய்ச்சல் உண்டாகுதுங்க. அந்த முறுமுறுப்பே சில நேரம் சில மேய்ச்சல் எல்லாம் தடை பண்ணிடும். யூதா கோத்திரத்தாருக்கு எல்லாருக்கும் யோசபாத்தை என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சது. காரணம் என்ன தெரியுமா? நம்மால் பார்த்த வேலை அப்படிப்பட்ட வேலைகள். அவர் கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். ஆராதனைக்கு எனக்கு தெரிஞ்சு தாவீதுக்கு எடுத்து யோசபாத்தை என்ன பண்ணலாம். ஆராதிக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சத நீங்க ஆராதிக்கவே முடியும். இல்லைன்னா சும்மாலாம் என்ன செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆராதிக்கும் போதும் வேண்டாவதுக்கு என்ன செய்யக்கூடாது. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காதனரே அப்படின்னு பாடக்கூடாது. ஆராதிச்சிங்கன்னா அப்படியே பிரசன்னத்தோட என்ன பண்ணணும். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒரு
3/4 மணி நேரம் போறதே என்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் மேல இருக்கிற பிரியம், அப்புறம் உறவுகளில் இருக்கிற பிரியம். ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த பிரியம் ஆராதனையா வெளிப்படும். அந்த ஆராதனை உங்களை பிடிக்கிற மாதிரி நிறைய உறவுகளை உருவாக்கி கொடுக்கும். நாங்கள் கர்நாடகா போனப்போ எங்களை யாருக்குமே பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? ஏதோ வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க மாதிரி தெரிஞ்சோம். இப்போவாது கொஞ்சம் இப்படி இருக்கும். அப்போ ஏதோ வீட்டை விட்டு காலேஜ் போன பிள்ளைகள் ரெண்டும் ஓடி வந்துட்டு ஊழியம் செய்கிறோன்னு வந்திருக்கு. லாங்குவேஜும் தெரியாது, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிராக லெட்டரை எழுதி போட்டாங்க ஐஎம்எஸ் ஆஃபீஸ்க்கு, பாளையங்கோட்டைக்கு. இவங்க எங்களுக்கு ஊழியத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களே வைங்க, இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தொடர்ந்து நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த நெருக்கம் அப்படியே ஜனங்களுக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கு. எந்த அம்மா எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்லிச்சோ அதே அம்மாவுடைய வாயிலிருந்து சொல்லுது, உங்களை மாதிரி கன்னடா லாங்குவேஜ் பேசின வந்ததே பிரைஸ் காட். நீங்க ஆண்டவரோட நெருங்கின. அது மாதிரி அந்த வீட்டில் பெட்ரூம்ல ஒரு வாலிப பிள்ளை சூசைட் பண்ணியிருக்கிறா. அந்த ஸ்பிரிட் கொஞ்சம் அங்கே அவங்க ஒரு டைம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க இங்கே இப்போ ஒரு டைம் சொல்கிறாங்க, பாத்ரூம்குள்ளே போனால் முனி உட்காந்துட்டு இருக்குமாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த டேங்கு மேலே கண்ணில் பார்த்துருக்காங்க. நமக்கு அந்த அனுபவம் இல்லை, அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அங்கங்கே நிற்குமா பாருங்களேன், ஒரு முக்கில் அப்படி கூவ மாதிரி என்ன செய்யுமா. கணவன் மனைவிகளை பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிவினை உண்டு பண்ணுற ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்று தெரியும், தேவன் நல்லவர். என்னை பாவத்தில் இருந்து, பாவ சேற்றில் இருந்து அவர் தூக்கி எடுத்தார். இது எங்களுக்கு தெரியும். அதை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆராதிச்சே இருக்கிறோம். அடிக்க வேண்டிய முனி கிணியெல்லாம் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு. ஆராதிக்க ஓட வேண்டியது ஓடுது, தேட வேண்டியது தேடுது. ஜனங்கள் எல்லாம் எங்களோட அட்டாச் ஆகுறாங்க. வர வேண்டியதெல்லாம் என்ன நடந்தது தெரியுங்களா? நான் ஒரு மீட்டிங் நடத்தணும், 1.25 லட்சம் ரூபாய் செலவாகும். எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, அனுபவம் இல்லை. ஐஎம்எஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதினேன். 60% நீங்கள் கொடுங்க, 40% நான் என்ன பண்ணுறேன் லோக்கலில் கலெக்ட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 40,000 ரூபா நாங்கள் ஒரு 50,000 ரூபா லோக்கலில் கலெக்ட் பண்ணிருந்தோம். நீங்கள் ஒரு 75,000 ரூபா எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஆரம்பித்தோம். அவங்களும் சரி நடத்துங்க அப்படின்ட்டாங்க. மீட்டிங் நடத்துறதுக்கு நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் செலவாகுது, ஒரு பக்கம் இன்கம் வருது. கடைசியில் பாருங்களேன், நாங்கள் டொனேஷன் புக்கே அடிக்கலை. 44,000 ரூபா கையை தட்டுங்க. 44,000 ரூபா கைக்கு என்ன செய்யுது. பிரைஸ் காட். அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு. செலவு சில நேரம் அதிகமாகிற மாதிரி இருக்கும், வரவு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். கடைசி மீட்டிங் முடியுது. 2வது நாள் உட்காந்து வரவு செலவு கணக்கு பார்க்குறோம். செலவானது கரெக்டாக 1,25,000 ரூபா. கலெக்ட் ஆனது 1,42,000 ரூபா. 17,000 ரூபா எங்க கையில மிச்சம் என்ன செய்யுது. பிரைஸ் காட். நான் ஐஎம்எஸ்ல என்ன எழுதியிருந்தேன், 60 நீங்க கொடுங்கண்ணே. கடைசியில் 17,000 ரூபா நாங்க ஐஎம்எஸ்க்கு அன்னைக்கு நம்பிக்கை வந்துங்க ஆண்டவர் மேல. பணத்துக்கு நம்மளை ஆண்டவர் வெட்கப்படவே விடமாட்டார். இப்பவும் சொல்றேன், யார் நீங்க பண பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு பண தேவைகளை சூப்பரா சந்திப்பாருங்க. மேய்ச்சல் உண்டு. ஏன்னா நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரோடு இருங்களேன். அதுல ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். ஒருத்தங்க முனிசிபாலிட்டி வேலைக்காக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணோம். முனிசிபாலிட்டி வேலை என்ன செஞ்சுட்டு, நமக்கு ஒன்று தேவைன்னா யாருக்காவது கவர்மெண்ட் வேலையை போட்டு கொடுக்காரு பாருங்க. கடைசி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் சம்பளம் வராமலே இருக்கு. அவங்களா ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்க. சம்பளம் வந்ததுன்னா அந்த மீட்டிங்க்கு முதல் மாச சம்பளத்தை என்ன பண்ணிருந்தோம். என்னைக்கு பொருத்தனை பண்ணாங்களோ சம்பளம் ரிலீஸ். 14,000 ரூபாய் என்ன செய்யுது சம்பளம். முதல்ல அவங்க தான் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, 14,000 கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு சூப்பரான பங்களா கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அவங்க நமக்கு கொடுக்க அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு. பிரைஸ் காட். பணம் எங்க இருக்கு, ஆண்டவர் ஆராதிக்கிறதுல இருக்கு.
பணம் எங்க இருக்குது? மேய்ச்சல் எங்க இருக்குது? உறவுகளில் இருக்கிறது. ஒரு நாள் கிரவுண்ட்ல 2வது நாள் மீட்டிங் ஆயத்த பணியில நிக்கிறோம். இந்த சீகனை விட சின்ன பிள்ளையா இருப்பா. ஒருத்தர் வேகமா ஓடி வரா. சார் நான் காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறா. எதுக்கு? மீட்டிங்க்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா காணிக்க கொடுக்குறா. ஹல்லேலூயா. நான் உடனே போய் ரூம்ல போய் டொனேஷன் புக்கில் 5 ரூபா எழுதி அவ கையில கிழிச்சு கொடுத்தேன். 14,000 வந்துச்சு. 5 ரூபாயும் எந்த பைசா மிச்சமாச்சு தெரியுங்களா? நான் ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டேன். பேசாம வந்த ஊழியக்காருக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கலாம்னு. ஏன் தெரியுங்களா? நான் ஊழியக்காருக்கு 15 கொடுப்போமா 20 கொடுப்போமான்னு யோசித்து சரி 15 கம்மியா தெரியும், 20 அதிகமா தெரியும்னு நடுவுல 17,000 ரூபா கொடுத்தோம் காணிக்க. கரெக்டா 17,000 ரூபா மிச்சமாகுதுங்க. ஒரு லட்சம் கொடுக்கணும், 1 லட்சம் கொடுத்தோம், 1 லட்சம் மிச்சமாயிருக்கும் போல. அடுத்து எங்க நமக்கு ஐஸ்வர்யம் வருதுமா? கொடுக்கறதுல. நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்ட்ட மிச்சம் இருந்து கொண்டே. கொடுங்க கொடுங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட. Praise God. யோசபாத் நல்ல ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கிறாரு. அந்த உறவு கொடுக்கிற உறவுகளை கொடுத்தது. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல கொடுக்கிற உறவுகளை, ஓ praise God, நல்ல கொடுக்கிற உறவுகளை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறார். ஆனா உங்க எதிர்பார்ப்பு எங்க வந்துடக்கூடாது? இந்த உறவுல வந்துடக்கூடாது. அந்த உறவுல தான் உங்க கவனம் ஃபுல்லா அங்கதான் என்ன செய்யணும். என்னைக்குமே இந்த கொடுக்குறவங்க மேல உங்க கண்ணு என்ன பண்ணிடக்கூடாது. கடைசியில் அவங்க கொடுக்க வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. நல்லா ஆராதிப்பீங்களா? எதை நினைச்சு ஆராதிக்கணும்? உங்க ரட்சிப்பை நினைச்சு ஆராதிக்கணும். நீங்க எங்கேயோ கிடந்தீங்களா? இந்த இப்ப அண்ணன் அழகா அவர் சாட்சி சொன்னா, பாண்டிச்சேரியில் 2 பேரும் ஒன்னா தண்ணி அடிச்சு தம் அடிச்சு எப்படி இருந்தோம். ஆண்டவர் நம்மளை நடத்துறாரா? அதெல்லாம் நினைக்கணும். நினைச்சோன்னா ஒரு அழுகை வரும். அந்த அழுகையோட ஆண்டவரை ஆராதிக்கணும். எல்லாம் ஆராதிச்சுட்டே இருங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நான் இப்படி வாழ்ந்தேங்கிற அடிசோடு கூட தெரியாத அளவுக்கு உங்க நிலைமையை முற்றிலும் அது மாற்றிவிடும். Praise God. ஓகே. யோசபாத்துடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை பாருங்களேன். சில விஷயத்தை வாசிக்கலான வாசிங்க. அந்த 17 18ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க. யோசபாத்துக்கு 2 நாளாகவும் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஓகே, போதும். இப்ப நான் சொல்ல விரும்புறேன், பொன்னுத்துரைக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. உங்க பேரை போட்டு சொல்லுங்களேன். ஒரு 3 நேரம் சொல்லுங்க. ஏற்கனவே இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம். நீ வரப்போனால் ரொம்ப சந்தோஷம். Praise God. இது வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு ஈ மாதிரி எங்கெல்லாம் தைலம் இருக்கோ ஈ மெனாக்கட்டு வந்து விழுந்து என்ன செய்யும்? செத்து கிடக்கும். தைலத்தை என்ன பண்ணணும்? நாரி நடக்கா இல்லையா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபைக்குள்ள. ஆனா நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துற, இன்னும் அப்படிப்பட்ட காரியம் என்ன செய்யக்கூடாது, வரவே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருக்கு நல்ல உறவுல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்ல ஐஸ்வர்யம் கூடிக்கிட்டே இருக்கு, கனம் கூடிக்கிட்டே இருக்கு. அவன் ஆகாபோட என்ன பண்றாராம்? அப்ப எது நம்முடைய மேய்ச்சலை கட் பண்ணும், நம்முடைய அந்த வளர்ச்சியை கட் பண்ணும்னா நம்ம யாரு கூட சம்பந்தம் வைக்கிறோம். அந்த ஆகாப்புக்கு தேவ பயமே. அவனுக்கு எந்த பயம்னா பொண்டாட்டி பயம். ஆகாப்புக்கு யார் பயம்? யார் பயம்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யார் பயம்? சும்மா அப்படி சொல்லக்கூடாது. சரி, மனைவி பயம். மனைவி பயம். ஆகாப்பு யாரு? ஏன் இந்த மனைவி பயம் வந்துச்சு தெரியுமா? தேவ பயம் அவன்கிட்ட. தேவனுக்கு நம்ம பயம்னு பேசுறதுல, தேவன்ல பலப்படுறத பேசுறோம். அதுல நம்ம சரியா இல்லைன்னா நீங்க எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க. துன்மார்க்கர் ஒருவரும் பின்தொடராதிருந்தும் ஓடி போவார், நீதிமானோ சிங்கத்தை போல
நீதிமான் என்ன அர்த்தம்? தேவனோட சம்பந்தம். தேவையில்லாதவங்களோட சம்பந்தம் என்ன செய்யாது? எங்க தேவையில்லாதவங்க கூட சம்பந்தம் கலந்தோம்னா சரி வராதுங்க. இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும். யாரு கூட போகணும்? அந்த கல்யாண வீட்டுக்கு போறவங்க அந்த திருமண ஆராதனையிலையும் அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்றவங்க கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒயின் ஷாப் அட்டன் பண்றவங்க கூட போனா என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் வாங்க, சும்மா கூட வாங்க, உடனே ஒரு சின்ன ஒரு பெக்கை போட்டு போகணும். பெக்கை போட்டு அங்கே வேற மாதிரி என்ன செய்யும்? ஸோ நாம் யாரோடு கூட சம்பந்தம் கலக்கிறோம்? நம்முடைய டச் யாரோட? நீங்க எதை கேட்குறீங்க, யாரோட கலந்துருக்கிறீங்க ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்தில் இந்த தேவனுக்கு பிரியமா இருந்த யோசபாத், தாவீதின் வழிகளில் நடந்த யோசபாத், ஐஸ்வர்யமும் கனமுமாய் இருந்த யோசபாத், யூதர்கள் எல்லாராலும் கனப்படுத்தப்பட்ட, யூதர்கள் எல்லாம் வந்து காணிக்கை கொடுக்கப்பட்ட இந்த யோசபாத் ஒரு காரியத்தில் வீக்கா இருந்தார். என்ன காரியம் தெரியுமா? இந்த ஆகாபோட கடைசி ஃபர்ஸ்ட் பாருங்களேன், சும்மா போக சாப்பிட வர இப்படி இருந்தாரு. அடுத்து ஒரு கட்டத்தில் எங்க கூடுறாரு? யுத்தத்துக்கு. உடனே இவரும் அதுக்கு என்ன பண்றாரு? போறார். ஆனா அந்த யுத்தத்துக்கு போறதுல ஆண்டவருக்கு பிரியம்னா பிரியம் கிடையாது. கடைசி போயிருந்தாரு. அங்க போனா யோசபாத் சாகக்கூடிய இடம். ஹல்லேலூயா. ஆனால் யோசபாத் தப்புக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இவருக்கும் அவருக்கு இருந்த உறவு. இவர் தவறி போனாலும் கைவிடல. ஆனா அவர் சாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்து? எங்க நம்ம கனெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருக்கணும். இப்போ ஒரு நெல்லிக்கனி முன்னாடி வச்சிருக்கோம். அதுல கால் பாகம் தான் ஆணி வேறு இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம வீட்டில் அந்த மரத்தை வச்சிருந்தோம்னா முளைச்சி வந்திருக்காது. இங்க வச்சதுனால முளைச்சி வந்திருக்கு. உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய காரியங்கள் கொஞ்சமா இருந்தாலும், இது நடக்காதுன்னு இருந்தாலும், அதிலே ஒரு துளிரையும், அதிலே ஒரு கிளையையும், ஒரு செழிப்பையும் ஆண்டவர் காண செய்வார். நம்முடைய சம்பந்தம் கரெக்டான இடத்துல இருக்கும்போது. பாருங்களேன், போறாரு. கடைசி உயிருக்கே ஆபத்து என்ன செஞ்சிட்டு. ஆனா கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியா இருந்து சமாதானத்தோட என்ன பண்ணாராம்? திரும்பி. ஒரு பக்கம் ஐஸ்வர்யம் முக்கியம், இன்னொரு பக்கம் சமாதானமும் முக்கியம். சமாதானத்தை இழந்துற, உண்மையிலே சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தோடு கூடிய ஐஸ்வர்யத்தை தருகிறார். சமாதான குறைவு என்ன பண்ணிட உண்டாயிரவே. ஓகே, வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அடுத்த 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதுல நம்ம முடிக்கலாம் பேசி. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சரி, இங்க ஒரு 3 தேசம் என்ன செய்து யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? வர்றாங்க. யுத்தம் பண்ண வரும்போது என்னெல்லாம் கொண்டு வருவாங்க? ஆயுதங்கள் கொண்டு வருவாங்க. நான் ஒரு பாயிண்டா மட்டும் பேசி முடிக்கிறேன். இப்போ யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. யோசபாத்துக்கு யுத்தம் பண்ற பழக்கமே, நல்லா கவனிங்க, ஒரு 5 மினிட்ஸ். யோசபாத்துக்கு என்ன பழக்கம் கிடையாது? யுத்தம் பண்ணி. ஆனா ஒண்ணு நல்ல பழக்கம், ஆண்டவரை ஆராதிச்சு நல்ல பழக்கம். பிரைஸ் காட். இப்போ இவருக்கு என்ன வருதுன்னா பயம் வருது. 3 தேசத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு ஒரு தேசத்துல இருந்து வந்தாலே யுத்தம் பண்ணி ஜெயிக்க. ஆனா 3 தேசத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார் 3 தேசத்துல இருந்து யுத்தம் பண்ண வர்றாங்க. பயப்படுறாரு. உடனே கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்படுகிறார். நான் சொல்றேங்க, எந்த பிரச்சனையான நேரமா இருந்தாலும் நீங்க ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படணும். நீங்க சாதிப்பீங்க. பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, கூடி வாங்க. வீட்டுல யார் யார் இருக்கிறீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? சின்ன பிள்ளைங்களை தூக்கி போட்டு அவன் தூங்கினாலும் உங்க ஜெபத்துல தூங்கட்டும். ஆவிக்குரிய பிராக்டிஸ்ல வைராக்கியமா இருங்க. ஏதோ போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பயத்திலே இருக்காதீங்க, அந்த கவலையில இருக்காதீங்க. உடனே அதை ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. இதே மாதிரி உங்க குடும்பங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா, ஏதாவது காரியங்களா, உடனே கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணுங்க? புரிஞ்சிட்டீங்களா? சில காரியங்கள் குடும்பமா என்ன பண்ணுங்க? ஒருமுகப்படுங்க. வார்த்தை உண்டாகும்.
அப்ப அங்க ஒரு வார்த்தை உண்டாகுது, யுத்தம் கர்த்தருடையது, சத்தம் மனிதர்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. சொன்ன உடனே கொண்டு போய் இவர் பாடகர் என்ன பண்றாரு, நிறுத்துறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆயுதம் பிடிச்சவங்கலாம் பின்னாடி 2வது லைன்ல நிக்கிறாங்க, பூரிகையை வச்சுட்டு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த பாடகர் குறிப்பை நான் சல்யூட் பண்றேங்க. ஏன்னா ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு. சர்ச்சில் நின்று பாடுறது ஈஸி. உங்களை ஒரு நாள் ஒரு கடற்கரையில கொண்டு போய் விட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? ஐயோ பீச்சில் நிக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. அங்கேயும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கொண்டு வச்சு ஒரு கீபோர்டை வச்சுட்டு பட்பாடமா ஆராதிப்போமா அப்படின்னா அப்படியே அந்த கடல் அலையை பார்த்து ரசிச்சுட்டே ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆனா நீங்க சொல்லக்கூடாது சர்ச்சில் நல்லா பாடிடலாம், இங்க பாட்டு வராதுன்னு என்ன பண்ணக்கூடாது. அங்கதான் பாட்டு என்ன செய்யணும்? பிரைஸ் காட். இப்ப பாருங்க, அங்க நின்று என்ன பண்றாங்க, ஆண்டவரை நல்லா என்ன பண்றாங்க. உண்மையில அந்த குரூப் செமையான வெற்றி யோசபாத்துக்காக கிடைச்சதோ இல்லையோ, அவருக்காக தான் நடக்கு. இந்த இவங்களுக்காகவே ஆண்டவர் நடத்திருப்பாரு. பூரிகையை உயர்த்த உயர்த்த எதிரிகளின் ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகுது. அவர்களை அவர்களுக்குள் சங்காரம் பண்ணும்படி காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் பண்ணுகிறார். இப்ப பாருங்க என்னெல்லாம் நடக்கு, அதை மட்டும் நான் வேகமா பைபிள்ல சொல்லி முடிச்சிருந்தேன். இவங்க போறாங்க, யுத்தம் பண்றாங்க. 25 யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். கையை தட்டுங்களேன். எத்தனை நாளா கொள்ளையிட்டாங்களா? 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். எதையெல்லாம்? ஆடைகளையும் ஆபரணங்களையும். யோசபாத்து ஃபர்ஸ்ட் நினைச்சிருப்பாரு, என்னடா அது 3 தேசத்துல இருந்து யுத்தம் பண்ண வந்துட்டாங்கன்னு. இப்போ அந்த கொள்ளையிட்டதுக்கு அப்புறம் நினைச்சிருப்பாரு, என்னடா 3 தேசத்துல இருந்து வந்தாங்களா, கூட கொஞ்சம் வந்திருக்கலாமே. எப்படி அடுத்து இந்த யுத்தம் பண்ண வர்றதை எதுக்கு தான் வருவாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்கிற வளங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? வளைச்சிட்டு ஏங்க இனி உங்களிடம் இருந்து யாரும் எதையும் வளைச்சிட்டு போக முடியாது. எவன் வந்தாலும் சரிதான், உங்களுக்கு கொடுக்கும்படி தான் வருவார்கள். உங்களிடம் யாரும் இனிமே கொள்ளையடிக்க முடியாது. வந்தா உங்களை தான் கொஞ்சம் வண்ண அடிச்சுட்டு போக முடியும். இவங்க எல்லாம் வந்து இவங்களை என்ன பண்ணிட்டு போறாங்க? கலர்ஃபுல்லா. ஏற்கனவே அங்க ஐஸ்வர்யம் கொஞ்சம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அவங்க வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போகணும்னு வந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் அங்க கிரியை செய்த போது, ஆண்டவர் யுத்தம் செய்த போது அவங்களுடைய ஆடைகளையும் அவளுடைய ஆபரணங்களையும் கொடுத்து சென்றார்களாம். எப்படி இருக்குதுங்க? தேவன் நம்மை வெறும் ரட்சிப்புக்குள்ள மட்டும் நடத்துகிற தேவன் அல்ல. ஏதோ ஒரு ஆபத்து நேரத்தில் நம்மை காப்பாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, உங்களை மறுபடியும் எந்த ஆபத்திலும் நீங்கள் சிக்கிவிடாதபடிக்கு உங்களை உயர்த்தி வைக்கிற தேவன். அவர் ரட்சிப்பையும் மேய்ச்சலையும் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இந்த மேய்ச்சலுக்கு செழிப்புக்கு விரோதமா இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா என்ன செய்யட்டும். பாரம்பரியத்தில் உள்ளவங்க எதை வெறுப்பாங்க தெரியுமா? ஞானஸ்நானத்தை வெறுப்பாங்க. இந்த தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? விட்டு கொடுக்க இல்லையா, நாங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஐஸ்வர்யத்தை எதுக்குறாங்க. ஐஸ்வர்யம் அது ஏற்கனவே எங்கள்கிட்ட என்ன செய்யுது? அது தெளிச்சு விட்ட மாதிரிதான். பேசி வர்ற ஐஸ்வர்யம் மூழ்கி எடுக்கிற மாதிரியான ஐஸ்வர்யம். சோ இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் வெறும் ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, மேய்ச்சலையும் கொடுப்பார். உங்க வீடுகள்ல எல்லாம் ஏற்கனவே சிலர் வீடுகள்ல கார் நிக்குது. கார் நிக்காத வீட்டுல கார் நிக்குமா? நிக்கும். சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பங்களாவில் இருப்போம் நம்புறீங்களா? சாதாரண பிசினஸ் பண்றவங்க கோடிகள்ல நான் வருவேன் நம்புறீங்களா? ஆண்டவர் யோசபாத்துக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க அவர் யோசனையா இருக்கிறார். பிரைஸ் காட். அப்ப பாருங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கு வாசிக்கலாம். முன்னாடி 27 பின்பு கர்த்தர் அவர்கள்
சத்துருக்கள் பேரில் கலிகுறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியே பயம் எப்படிங்க மகிழ்ச்சி வராம இருக்கும்? ஏன்னா போகும்போது ஒரு குரூப் ஆயுதத்தோட ஒரு குரூப் பூரிகையோட என்ன செஞ்சது, தம்புரோட போச்சுது. ஆனா வரும்போது 3 நாள் கொள்ளையடிச்சோம்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். யுத்த வீரருக்கு தேவையானது, பாட்டு பாடல்கள் தேவையானது, ராஜாவுக்கு தேவையானது கப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க. நான் ஒரு கொஞ்சம் சில காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். இப்போ இவங்க யுத்தம் பண்ணணுன்னு பகைவர்கள் கிளம்பியிருப்பான் தெரியுமா, வேகமாக ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான்ல, வேகமாக வந்திருப்பான். ஆண்டவர் அங்கே ஏவி இருப்பார். என்ன மாதிரி ஏவி இருப்பாருன்னா, இதோட முடியானே பொண்டாட்டி விடுற, யோ இங்கே வாரம் எங்கே போறியாரு, யுத்தத்துக்கு போகிறேன். என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியாரு, யுத்தத்துக்கு போகிற கொஞ்சம் நல்லா கலக்கலா போகாண்டாமா. இல்லைம்மா யுத்தத்துக்கு இப்படித்தாம்மா போகணும், உமருக்கு தெரியாதுயா, நீர் யுத்தத்துக்கு போனால் நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறோம்னு இருந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கா, அடுத்து ஒரு சூட் கேஸுக்களையும் வச்சு கொடுத்து பொறுமையா நிறையா நாள் யுத்தம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நல்ல கூடுதலாக ட்ரெஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு இருந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே போகும்போது என்ன கழுத்தில் கையிலெல்லாம் ஒன்றையும் காணும், கொஞ்சம் நிறையா போட்டு போகிறேன். ஏமா யுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னா, ஏங்க கண்டிப்பாக நீங்கள் அது போட்டுட்டு தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா உங்களுடைய பகைவர்களுக்குள்ளும் பேசுவார். உங்களுக்கானதை எப்படி எலியாவுக்கானதை காகம் கொண்டு வந்ததோ, உங்களுக்கானதை உங்களுடைய பகைவர்களே அணிந்து கொண்டு வருவார்கள், உடுத்தி கொண்டு வருவார்கள். நீங்க அவங்கள தொடுவீர்கள். யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல, கொள்ளையிடுவதற்காக தொடுவீர்கள். யுத்தம் கர்த்தருடையது, கொள்ளை உங்களுடையது. Praise God. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3 நாள் என்ன பண்ணாங்களாம், ஏன் தெரியுமா 3 நாள் கொள்ளையடிச்சாங்க? ஒரு நாள் அம்மோனியர்கிட்ட, ஒரு நாள் மோவாவியர்கிட்ட, ஒரு நாள். Praise God. சிலருக்கு ஒருவேளை நம்புறதுக்கு எதுவும் இல்லாம இருந்தாலும் நம்பிக்கையோட விசுவாசிங்க. என் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தேகப்படுங்களேன், ஒருவேளை இப்படி நடக்குமோ. யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இரும்பு மனிதனா இப்போ இருக்காதீங்க. சர்தார் வல்லபாய் படையெல்லாம் இருந்துட்டு இது பைபிள்ல எழுதிருக்கியா, நமக்கு இதுக்கும் சம்பந்தம். நான் இப்போ சிலருக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட என்ன பண்ணுங்க. நல்ல விசுவாசிக்க முடிஞ்சவங்க விசுவாசத்தோட போங்க. என்னால விசுவாசிக்க முடியலன்னா சந்தேகத்தோட போங்க. ஒருவேளை என் வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ, நான் ஐஸ்வர்யனா மாறிடுவனோ, எனக்கு மிகப்பெரிய கனம் உண்டாயிருமோ, ஒரு சந்தேகத்தோட என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், அப்ப ஆண்டவர் கொள்ளையிட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால். இது ஒரு மிக ஐஸ்வர்யம் ராஜ்யத்தின் மனநிலை, இளைப்பாறுதல் ராஜ்யத்தின், மகிழ்ச்சி ராஜ்யத்தின். நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு தேவையான பொருட்களையும் கொடுப்பார். நீங்க இளைப்பாறுவதற்கு தேவையான பாதுகாப்பையும். நல்ல இளைப்பாறுதலோட இருங்க. ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை, வசனத்தை நல்லா நினைச்சுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா மேய்ச்சலை கண்டடைவேன். அப்பப்போ உங்களுக்கு என்ன மேய்ச்சல் தேவையோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சில காரியங்கள் விரோதமாக வந்த மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. அது உங்களுக்கு அனுகூலமாய் அதை கொண்டே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் விரோதமாக வராங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்குன்னு எதையாவது கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் அவங்க போவாங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். எல்லாரும் நாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோசபாத் உம்மோடு கூட உறவில் இருந்தார். கொடுக்கக்கூடிய உறவுகளை கொடுத்தீர் ஆண்டவரே. இதுவரை நீங்கள் கெடுக்கிற உறவுகளை பார்த்திருப்பீர்கள், இனி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற உறவுகளை பார்ப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. அதை போல தேவையில்லாத லிஸ்ட் எல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. உங்களை பகைக்கிற யார் லிஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள இருக்க வேண்டாம். உங்க வீட்டில் அவங்கள பத்தி பேச வேண்டாம். அதை நீங்க பேச பேச மேய்ச்சல் தடைபடும். அநேக புதிய காரியங்கள் காத்திருக்கிறது. நல்ல தெளிவா இருங்க.
யோசபாத்துக்கு விரோதமாய் 3 தேசங்களில் இருந்து வந்தார்கள். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டார். ஏதாவது காரியமா அன்றைய பாதத்தில் வந்து அமர்ந்துருங்க. அவர் பேசுற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போகாதீங்க. அந்த பிரச்சனைக்கு, அந்த குறைவுக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்கும் வரை அந்த இடத்தை விட்டு போகாதீர்கள். சில நேரம் உடனே தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானம் உண்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அந்த இடத்துல நின்று இவ்வளவு தைரியமா, சந்தோஷமா, விசுவாசத்தோட நான் பேசுறேன்னா எனக்கு எல்லாம் நடந்துட்டுங்கிறதுனால நான் பேசல. நடந்துருங்கிற நம்பிக்கையும் நடக்குங்கிற அந்த சமாதான எண்ணமும் ஆண்டவர் எனக்குள்ள வார்த்தையை கொண்டு எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால் நான் தைரியமாய் நின்று நான் பேசுகிறேன். நீங்களும் தைரியப்படுங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். யோவான் 10:9 அப்படி என் வாழ்க்கையில நடக்கும். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவேன். முதலாவது மேய்ச்சல் யோசபாத்துக்கு உள்ளுக்குள் நடந்தது, இரண்டாவது மேய்ச்சல் புறம்பிலே நடந்தது. நீங்களும் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். இன்றைக்கு இந்த இடம் உங்களுக்கான பெராக்கா, உங்களுக்கான பெராக்கா, உங்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிற, உங்களுக்கான கொள்ளை பொருளை கொடுக்கிற, உங்களுக்கான இளைப்பாறுதலை கொடுக்கிற பெராக்காவா இருக்கிறது. இந்த பெராக்கா உங்க வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும். யோசபாத் ஆரம்பத்திலே பயத்தோடு கூட இருந்தார். ஆனால் கர்த்தர் வார்த்தையை அனுப்பின போது, கர்த்தரை யுத்த ஸ்தலத்தில் ஆராதித்த போது மகிழ்ச்சி உண்டானது. உங்களுக்கும் ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, thank you Lord. உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தியானித்த இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி எங்க வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். ஐஸ்வர்யத்தை குறித்து அநேக சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. நாங்கள் பேசுகிறதை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கவும் சாட்சியாய் அறிக்கையிடவும் கிருபைகள் பெருகட்டும். எம்டியாய் இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ. உள்ளுக்குள் அபிஷேகத்தாலும் புறம்பில் ஐஸ்வர்யத்தாலும் நாங்கள் நிரப்பப்பட்டு இருப்போமாக. தொடர்ந்து ஊழியத்திலே வளர்ச்சி, பிஸ்னஸில் வளர்ச்சி, வேலைகளில் வளர்ச்சி, பிள்ளைங்களுடைய படிப்பில் நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும். ஆவிக்குரிய அனுபவங்களிலே நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும். உறவுகளிலே நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெராக்காவில் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ரட்சிப்பை தந்தாரே பாடுவோம், மேய்ச்சலை தந்தாரே பாடுவோம். ரட்சிப்பை தந்தாரே பாடுவோம், மேய்ச்சலை தந்தாரே பாடுவோம், மேய்ச்சலை தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் நல்ல சந்தோஷமாய், நல்ல ஒரு விசுவாசத்தோடு பாடுவோம். பெராக்காவில் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். ஹல்லேலூயா. யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாவராய் இருந்தார். அது கர்த்தரால் உண்டான ஐஸ்வர்யம்,
கர்த்தரால் உண்டான கனம், இந்த ஐஸ்வர்யம் கனமும் உங்கள் யாவரையும் நிரப்புவதாக.